இந்த உலகத்தை பாருங்கள், பராமரிப்பை பாருங்கள். அது ஒரு ஒரு விடுகதை மாதிரி. விடுகதைன்னா நமக்கு புரியறதே இல்லை. என்ன நடக்குதுங்க வாழ்க்கையில், இந்த உலகத்தில் என்ன நடக்குது, வரலாற்றை பார்த்தோன்னா ரொம்ப குழப்பம்தான் ஏற்படுது. எல்லாமே சமமாக நடக்குதா, நியாயமாக நடக்குதா? அநியாயம் செய்கிறவங்க தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னவோ அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு சந்தோஷமாக இருக்கிற வெகுமதி கொடுத்த மாதிரி தான் தெரியுது இந்த உலகத்தில். நல்லது செய்கிறவங்க, நீதிமான்கள் துன்பப்படுற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க நல்லதாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்த தண்டனை மாதிரி தெரியுது. இது ஒரு விடுகதை மாதிரி பராமரிப்பு இருக்குது. அந்த விடுகதையை தீர்த்து வைக்கிற ஒரு நாள் தான் நியாய தீர்ப்பு நாள். அந்த நாளில் எல்லா அநியாயமும் சரி செய்யப்படும். எல்லா மனிதர்களுக்கும் நீதிமான்களுக்கும் ஏற்ற வெகுமதிகளும் பாவிகளுக்கு ஏற்ற தண்டனைகளும் கொடுக்கப்படுகிற அந்த நாள் பைபிளில் பழைய ஆளுங்கள்ல இருந்து ஏனோ